ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட வந்திருக்கோம். அது எதை பத்தின அப்படின்னா ஆக்ட்ரஸ் சமந்தா பத்தின அப்படின்னா ஆக்ட்ரஸ் சமந்தா சவுத்ல ரொம்ப பெரிய ஒரு லீடிங் ஆக்ட்ரஸா இருக்காங்க. அதை தாண்டி அவங்களோட மூவிஸ் நிறைய ஃபிளாப்ஸ் இருந்தாலும் அவங்களோட கேரியர் ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் இண்டஸ்ட்ரியில இது பண்ணியிருக்காங்க. அவங்க கேரியர்ல ரொம்ப பெரிய ஒரு பார்ட் அவங்களோட லவ் ஸ்டோரி அவங்களோட எப்பிக்கான ஒரு பார்ட்டாவே இருந்தது. அவங்க ஆக்ட்ரஸ் சமந்தா நாக சைதன்யாவை ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு வந்தாங்க. அதை தாண்டி அவங்களோட மேரேஜ் ரொம்ப பெரிய அளவுல நடக்கப்பட்டது. இதை தாண்டி இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா அவங்க மேரேஜ் லைஃப் போயிட்டு இருக்கும். நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸே சமந்தா எப்படி இதை ஹேண்டில் பண்றாங்க, அது ரொம்ப அழகா கொண்டு போறாங்க அப்படின்னு அவங்க மேரேஜ் லைஃப்ஸ் பத்தி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி டைம்ல அவங்க ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அவங்களோட டிவோர்ஸை பத்தி. இதுல இருந்து சமந்தா எப்படி வெளியே வருவாங்க, இது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சா இருக்குமா, இதுக்கப்புறம் அவங்க தனியா ஹேண்டில் பண்ண முடியுமா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கும் போதே அவங்க ரொம்ப பெரிய இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப பெரிய ஒரு டிசீஸ்ல சஃபர் ஆயிட்டு வரதா சொல்லியிருந்தாங்க. நிறைய ஆக்ட்ரஸ் அவங்களோட குறைகளை சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா ஆக்டர் சமந்தா அது ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி அதை அவங்க எப்படி ஓவர் கம் பண்ண போறாங்க, அந்த என்டையர் ஜேர்னியை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் வீடியோஸை பத்தியும் நிறைய சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி இந்த விஷயங்களை ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு இருந்த சமந்தா இப்போ அந்த டிசீஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகலனாலும் ஓரளவு 90% அவங்க ரொம்ப நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்காங்க. இந்த ரெக்கவர்ல இருந்து திரும்ப ஒரு கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தப்போ ரொம்ப பெரிய ஒரு கம்பேக் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி தெலுங்கு அண்ட் தமிழ் இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியிலயும் ரொம்ப அதிகமான படங்களும் ரொம்ப அழகான கதைகள் நம்ம அழகான கேரக்டர்ஸ்ல பண்ணிட்டு இருந்த சமந்தா இப்ப பாலிவுட்ல என்டர் ஆறாங்க. இவங்க பாலிவுட்ல பேராக போறது ஷாருக் கானோட. ஆல்ரெடி ஆக்டர் ஷாருக் கான் ஆக்ட்ரஸ் நயன்தாராவோட பேரப்பாயி அட்லியோட பிலிம் ஜவான்ல ரொம்ப பெரிய ஒரு ஹிட்டான காம்போவா ஆச்சு. அந்த படமும் மக்கள் கிட்ட ரொம்ப அழகா ரீச் ஆச்சு. இதே மாதிரி ஷாருக் கான் திரும்ப சமந்தாவோட பேர் ஆகுறதுனால இந்த படமும் ரொம்ப பெரிய ஒரு ஹிட்டா இருக்கும். ஃபேன்ஸ் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. இவங்க காம்போ எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய இது போகுது. இந்த படத்தை பத்தின நிறைய அப்டேட்ஸ் நம்ம தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்க்கு என்னென்ன சினிமாஸை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.